ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு ரிசல்ட்டை தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம போய்ட்டு நம்மளோட மொபைல்லையே 10th ரிசல்ட் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லை 9:30 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. க்ரோம் ஆப்பில் கூகுளில் உள்ள போய்ட்டு டிஎன் போர்டு ரிசல்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கலாம், இல்லைனா 2வது 3வது கூட இருக்கலாம். இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, டிஎன் போர்டு ரிசல்ட் சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்க. டிஎன் போர்டு ரிசல்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், 10th ரிசல்ட்டு 9:30 AM தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அது 9:30 மேலே தான் அந்த வெப்சைட் எதுவும் ஓப்பன் ஆகும், 10th மட்டும். கீழே வந்து 12th 11th அதுக்கான ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. 9:30 மேலே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது வந்து 12th ரிசல்ட்டு. அடுத்து இந்த 11th அரியர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்கள்ல அதோட ரிசல்ட்டு. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா SSLC, அதாவது 10th ரிசல்ட்டு 9:30 மேலே ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகும். இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் மேலே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்களா எக்ஸாம் எழுதுறதுக்கு, அந்த நம்பரை வந்து மேலே டைப் பண்ணிங்க. கீழே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த மாதம் பிறந்தீங்க, எத்தனை தேதி பிறந்தீங்க, எந்த வருஷன்றதை கீழே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் கெட் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க என்னன்றது எல்லாமே அதில் வந்துடும். இந்த மாதிரி எளிமையான முறையில் உங்களோட மொபைலில் உங்கள் ரிசல்ட்டை நீங்களே பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ரிசல்ட்டுக்கு எப்படி பர்சன்டேஜ் கணக்கு பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 500 மார்க் இல்லையா, 5 சப்ஜெக்ட்டுக்கு 500 மார்க்குன்றதால அதில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோமோ அதை வச்சு தான் நம்ம பர்சன்டேஜ் கணக்கு பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 350 மார்க் 500க்கு எடுத்துருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து 5ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.